قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل صدق الله مولانا العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم لا تتمنوا لقاء العدو فإذا لقيتم فاصبروا أو كما قال عليه الصلاة والتسليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்தாரே என்ற ஏகவல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சத்திய வாழ்க்கையை நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், குறிப்பாக அல்லாஹ்வின் இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் வர இருக்கிற தொழுகையாளிகள் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் பற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் 3வது ஜுமாவிலே இருக்கிறோம். 4வது ஜுமாவிலே இருக்கிறோம். பரிசுத்தமான இந்த ரமலானுடைய மாதம் ஏறக்குறைய முடிகிற தருவாயில் இருக்கிறோம். அநேகமாக அடுத்த ஜுமா ரமலானாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு, இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய காலத்தில் என்னென்னவெல்லாம் நல்லவர்களை செய்தோமோ அந்த எல்லா நல்லவர்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் பல ரமலான்களை ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் சந்தித்து நல்லவர்கள் செய்கிற நசீபை பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாடு முழுக்க உலகளாவிய அளவில் போர் சம்பந்தமான பல்வேறு சம்பவங்கள், அதனுடைய செய்திகள் பரிசுத்தமான இந்த ரமலானுடைய காலத்தில் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் கொந்தளிப்போடும், அங்கே இருக்கிற அரபு நாட்டு மக்கள் எல்லாம் பல்வேறு பயங்களோடும் இந்த ரமலான் தொடர்ந்து கழித்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக சில செய்திகளை இந்த ஜுமாவில் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது, இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி என்பது அதனுடைய நேரடியான வார்த்தை. இஸ்லாம் என்கிற வார்த்தை ஒருபோதும் சண்டையையோ அல்லது போரையோ அல்லது வகுப்புவாதத்தையோ தீவிரவாதத்தையோ ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்காது. அதை இஸ்லாம் ஆதரிக்கவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து முஸ்லிம் யார் என்று பெருமானாரிடம் கேட்கப்பட்டது. மனில் முஸ்லிம் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஒரு முஸ்லிம் என்றால் யார், அதற்கான வரைவு இலக்கணம் என்ன, அதற்கான விளக்கம் என்ன என்று கேட்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. எந்த ஒருவரை மூலமாக பிறருக்கு நாவினாலேயோ அல்லது கரத்தினாலேயோ எந்த இடையூறும் செய்யாமல் இருப்பாரே அவர்தான் முஸ்லிம் என்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளித்தார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம், எதுவும் யாரும் நம்மை எதுவும் செய்யாத போது நாமாக சென்று வலிய சென்று இடையூறு செய்வதோ வலிய சென்று சிரமங்கள் கொடுப்பதோ இவைகளெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. ஆனால் அதே நேரத்தில் நாம நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிற போது யாரேனும் ஏதேனும் இடையூறு செய்தால் அதனுடைய எதிர்வினை ஆற்றுவது என்பது அது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாமிய நாடுகள், குறிப்பாக ஈரானுடைய தேசம், இன்று பல்வேறு உலக நாட்டாமை என்று பேசப்பட்ட அமெரிக்கா, தொடர்ந்து அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த அமெரிக்கா, ரமலான் மாதம் தானே இவர்கள் அடங்கி போய் விடுவார்கள் என்று தவறான கணக்கு போட்டு ஈரான் தேசத்தை இன்றைக்கு அவர்கள் பதம் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய முடிவு வேறு விதத்தில் தொடர்ந்து அமர்ந்து கொண்டே இருக்கிறது. ஈரான் தேசத்தினுடைய அந்த சூழ்நிலை என்பது ஒரு முஸ்லிம் நாடு, முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் ஆட்சியில் இருக்கிற அரபனுடைய நாடுகளில் மிக பிரதானமான நாடு ஈரான் தேசம். இந்த அமெரிக்கா என்பது எல்லா காலத்திலேயும் தொடர்ந்து பல நாடுகளை கபலீகரம் செய்து, பல்வேறு இடையூறுகளை செய்து, பல்வேறு யுத்தங்களை தொடர்ந்து நடத்திய நாடு இந்த அமெரிக்கா. ஆனால் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் இஸ்லாமிய சமூகத்திற்கு பல்வேறு பாடங்களை சொல்லி இருக்கிறது. பல்வேறு உண்மைகளை இந்த சமூகம் வெளியிலே தெரிந்திருக்கிறது. எல்லா நாடுகளின் மீதும் நான் அத்துமீறி உள்ளே நுழைவேன், யாரும் என்னை எதுவும் கேட்க முடியாது, நாங்கள் வல்லரசாக இருக்கிறோம் என்று மாறு தட்டிய இந்த அமெரிக்கா இன்றைக்கு போருடைய நிலவரம் உலக ஆய்வாளர்கள், அரசியல் மதிப்பீட்டாளர்கள் யுத்த களத்தினுடைய போக்கை குறித்து ஈரானுக்கு சாதகமாகவே சொல்லித் தருகிறார்கள். ஈரானுடைய முடிவின் கையில் தான் வருங்காலத்தினுடைய உலகத்தினுடைய பொருளாதாரமே நிர்ணயிக்கப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் ஈரான் தேசத்தினுடைய பலத்தை இன்றைக்கு சமூகம் தெரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே முடங்கி கிடைக்கிற கப்பல்களின் விளைவு நம் நாட்டில் குறிப்பாக கேசனுடைய மிகப்பெரிய பிரச்சனை சமீபத்தில் நம் நாடு வரை ஒடுக்கி இருக்கிறது. எனவே இந்த மிகப்பெரிய யுத்தம், இது சம்பந்தமாக அரபு நாடுகளிடமிருந்து என்ன பதில், நாம் என்ன இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சுருக்கமாக அறிய இருக்கிறோம். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போரை நீங்கள் விரும்ப வேண்டாம். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், லா ததமன்னு லிகால் அதுவி, ஒரு எதிரியை சந்தித்து போரிட வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். அது போன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். அது போன்ற ஆசைகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், சமாதானமாக சென்று கொள்ளுங்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அழகான அறிவுரை. பெருமானாருடைய 55 வயது வரை, ஏறக்குறைய பத்ரு போர்க்களத்தை சந்திக்கிற வரை பெருமானார் போர்க்களத்திற்கு செல்லவில்லை. அகிம்சை வழியிலேயே இஸ்லாத்தை கொண்டு சென்றார்கள். மக்காவில் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள், பல்வேறு துயரங்கள், பல்வேறு சிரமங்கள், எல்லாவற்றையும் பெருமானார் மிக நிதானத்தோடு இருக்கிற சஹாபாக்களை அரவணைத்துக் கொண்டு, மக்கா புனிதமான பூமி, சண்டையிடக் கூடாது என்று சொல்லி மிகுந்த நிதானத்தோடு பெருமானார் 55 வயது வரை, ஏறக்குறைய பத்ருடைய யுத்தம் வரை பெருமானார் அமைதியையே கையாண்டார்கள். அதன் விளைவு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், லா ததமன்னு லிகால் அதுவி, எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையை
நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த ஆசையில் தான் ஏறக்குறை ஈரான் தேசமும் இருந்தது. போர் பலஸ்தீனத்தினுடைய இந்த போருடைய துவக்கமே பலஸ்தீனத்தினுடைய அந்த புள்ளியில் இருந்து ஆரம்பிக்கிறது. அப்பாவியான பலஸ்தீன் எந்த பலமும் இல்லாமல் சாதாரண மக்களால் ஆட்சி நடத்தப்படுகிற பலஸ்தீனுடைய பூமி, எந்த ராணுவ கேந்திரங்களும் பெரிய அளவிற்கு இல்லாமல் மிக சாதாரண அப்பாவி மக்களை கொண்ட அந்த பலஸ்தீனை மிக மோசமான நாடான இஸ்ரேல் ஆக்கிரமிக்க நினைத்த போது, எந்த பலஸ்தீன் தனக்கு அடைக்கலம் தந்ததோ அந்த பலஸ்தீனையே ஆக்கிரமிக்க நினைத்த போது, அப்பாவியாக இருந்த பலஸ்தீன் திருப்பி அடிக்க முடியாமல், எதிர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் லட்சக்கணக்கான மக்களை பலஸ்தீன் அரசாங்கம் பலஸ்தீன் இழந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த அரபு நாடுகள், இதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரபு நாடுகளுக்கு மத்தியில் ஈரான் தேசம் மட்டும்தான் அந்த இஸ்ரேலுக்கு உதவுகிற அமெரிக்காவுக்கும் கடும் கண்டனங்களை தெரிவித்தது. அங்கிருந்து துவங்கியதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம். இந்த ஈரான் தேசத்தினுடைய யுத்தம் என்பது அமெரிக்காவுக்கும் அல்லது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எந்த எல்லை பிரச்சனையும் இல்லை. ஈரானை தாண்டி ஈராக் இருக்கிறது, அதை தாண்டி லெபனான் இருக்கிறது, அதை ஒட்டி இஸ்ரேல் இருக்கிறது. எங்கோ இருக்கிற ஈரானுக்கும் எங்கோ இருக்கிற இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா அரபு நாடுகளும் 56 அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, 56 அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு எதுவுமே செய்ய முடியாமல் வெறுமனே கூட்டங்களை கூட்டி வெறுமனே இஸ்ரேலுக்கு கண்டன அறிக்கைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்த போது, அந்த பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் களமாடுவோம் என்று சொல்லி ஈரான் தேசத்தினுடைய சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த கொமைனி என்பவர், ஆயத்துல்லா கொமைனி என்கிற ஈரான் தேசத்துடைய உச்சபட்ச தலைவர், அவருடைய அறிக்கை அமெரிக்காவுக்கு பயத்தை உருவாக்கியது. அதற்கான காரணம் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. முடிந்தவரை உங்களுடைய ஆரோக்கியங்களை, உங்களுடைய சக்திகளை நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். அநியாயமாக ஒருவன் அடிக்கப்படுகிற போது ஒரு முஸ்லிம் பார்த்து கொண்டு செல்லக்கூடாது. அப்படி சென்றால் பெருமானார் சொன்னார்கள், அவனுடைய ஈமான் எடுக்கப்பட்டு விட்டது என்றார்கள். அதில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தாக்கப்படுவதை கேட்டு ஒருவன் ஒதுங்கி சென்றாலோ அல்லது எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் அவன் கோழை என்றார்கள். பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பலஸ்தீன் விவகாரத்தில், பைத்துல் முகத்தஸுடைய விவகாரத்தில் இஸ்லாமிய அப்பாவி நாடான பலஸ்தீன் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்த்தபோது ஈரான் தேசம் தன்னுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்ததோடு பலஸ்தீனுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தது. அதனுடைய நீட்சிதான் இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக சேர்ந்து இன்றைக்கு ஈரான் தேசம் மிகப்பெரிய குண்டு மலைகளுக்கு இடையில் இன்றைக்கு அந்த நகரம் சின்னாபின்னப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு உதவி, எதிராளிகள் எதிர்பார்த்ததை விட அல்லாஹ் ஈரான் தேசத்தை பல சக்திப்படுத்ததாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பது சமீப நாட்களாக நாம் தொடர்ந்து செய்தித்தாள்களில், சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்திலிருந்து எங்கோ இருக்கிற நமக்கு சில படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதில் முதல் படிப்பினை, அரபு நாடுகள் எல்லாம் யகூதி நசராக்களோடு கை கோர்த்து கொண்டு பல்வேறு தொழில் துறைகளை மையமாக வெளியிலே பேசிக்கொண்டு அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற யூத நாடுகளோடு, நசராக்களுடைய நாடுகளோடு கை கோர்த்து கொண்டு எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தர வேண்டும் என்று இருந்த அந்த மாயை இன்றைக்கு ஈரான் தேசம் சுக்கு நூறாக உடைத்திருக்கிறது. நேற்றைக்கு செய்திகளை நீங்கள் பார்த்திருக்கலாம்.
ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அந்த ஐநாவுக்கான நிரந்தர தூதர் அழகான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவுக்கான மிகப்பெரிய அடி, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர், இதுவரையிலேயும் நாங்கள் அமெரிக்காவை சார்ந்து இருந்தோம், இனி எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக் கொள்கிறோம் என்று சொன்னதோடு, ஈரான் தேசத்தோடு எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லை, ஈரான் தேசத்தோடு நாங்கள் ஒருபோதும் சண்டையிட விரும்பவில்லை என்ற ஒரு அறிக்கை அமெரிக்காவுடைய அந்த பலத்தை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறது. எதிராளிகளோடு, யகூதி நசராக்களோடு எந்த வகையிலேயும் கைகோர்க்க கூடாது என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கிற அழுத்தமான ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு நெறி. எந்த சூழல் வந்தாலும் சரி, ஆனால் இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம், இன்றைக்கு இருக்கிற சவுதி முதல் கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்க வேண்டிய அரபு நாடுகளுடைய முக்கியமான சவுதி அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு பல்வேறு அரபு நாடுகளை கண்டு கொள்ளாமல், பல்வேறு அரபு பாதிக்கப்பட்ட நாடுகளை எந்த கவலையும் இல்லாமல் தொடர்ந்து செயலாற்றி வருவதை நாம் சமீப நாட்களாக தொடர்ந்து பார்க்க முடிகிறது. எல்லா முதலீடுகளை கொண்டு போய் அமெரிக்காவின் முதலீடு செய்து கொண்டு அவர்கள் தருகிற சொற்ப காசுகளை வைத்துக் கொண்டு பக்கத்து நாடுகள், அரபு நாடுகளில் இருந்து எங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால், அமெரிக்காவே நீ உடனடியாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டு எல்லா அரபு நாடுகளும் தங்களுடைய முக்கியமான இடங்களில் அமெரிக்காவுக்கான ராணுவ தளங்களை உருவாக்கி சுதந்திரமாக விட்டதன் விளைவு இன்றைக்கு ஈரான் தேசம் உலகத்திற்கு பெரிய பாடங்களை சொல்லி இருக்கிறது. யார் யாரெல்லாம் யகூதி நசராக்களோடு ஒப்பந்தம் செய்தீர்களோ அந்த இடம் தாக்கப்படும் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல, அதை செய்தும் காட்டி இருக்கிறது. இதிலிருந்து நமக்கான பாடம், யகூதி நசராக்கள் என்பவர்களோடு வாழ்வியல் ரீதியாக ஒரு குறிப்பிட்ட எல்லை கோடு இருக்க வேண்டும் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியாஹு பஅத், உங்களில் சிலர்களோடு நட்பு வைத்துக் கொள்கிறீர்கள், அந்த நட்பை யகூதி நஸராக்களோடு நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. யகூதி நஸராக்களோடு நெருங்கிய நட்பு நமக்கு தேவையில்லை என்பது குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிற வார்த்தை. சமய நல்லிணக்கம் என்ற பெயரில், சமயத்தோடு சேர்கிறோம் என்ற பெயரில் எல்லை கோட்டை ஒருபோதும் நாம் தாண்டிவிடக் கூடாது. இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம், நம்முடைய கொள்கைகள் மிக தெளிவானது. எனவே யகூதி நஸராக்கள் என்ற விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை என்பது தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து மிக சிரமப்பட்டு மிகுந்த பாதிக்கப்பட்டு பெருமானார் திரும்ப மக்காவுக்குள்ளே வந்தார்கள். வருகிற போது, மக்காவுக்குள்ளே பெருமானார் வருகிற போது மக்காவில் இருந்த குறைஷிகள் பேசிக் கொண்டார்கள், என்ன முஹம்மத், இங்கிருந்து போன முஹம்மத் திரும்ப இங்கே உள்ளே வருகிறாரே, அவரை என்ன செய்யலாம் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்க, அன்றைக்கு இருந்த மக்கா குறைஷிகளில் முக்கியமான இஸ்லாத்தை ஏற்காத முத்இம் இப்னு அதி என்ற ஒரு நபர் அவர் பகிரங்கமாக அறிவித்தார், முஹம்மத், நான் அவருக்கு அடைக்கலம் தருகிறேன். அவர் மிகப்பெரிய ஒரு யகூதி, ஆனாலும் அவர் சொன்னார், நான் பெருமானாருக்கு முஹம்மதுக்கு நான் அடைக்கலம் தருகிறேன் என்று சொன்ன போது சுற்றிலும் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், முத்இம் இப்னு அதியே, நீ இஸ்லாத்தை தழுவி விட்டாயா என்று கேட்டபோது, இல்லை, நான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, நான் என்னுடைய பழைய சிலைகளைத்தான் நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன். இறக்கப்பட்டு முஹம்மதிற்கு மக்காவில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது, நான் அடைக்கலம் தருகிறேன் என்று சொல்லி பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்தார். மக்காவுடைய வாசலில் வந்து பெருமானாரை அழைத்து சென்று பெருமானாருக்கு மக்காவில் பாதுகாப்பை உண்டாக்கினார். இதை அறிந்த பெருமானார் ஒரு நாள் கடக்கவில்லை,
அடுத்த நாள் காலை பொழுதில் நேரமாக பெருமானார் முஜீபுன் அதீனுடைய வீட்டிற்கு வந்து சொன்னார்கள், மக்காவிற்குள் வந்தபோது நீங்கள் அடைக்கலம் தந்ததாக நான் கேள்விப்பட்டேன். எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களுடைய அடைக்கலத்தை விட்டு என்னை வெளியேற்றி விடுங்கள். நான் சுயமாக இருந்து கொள்கிறேன். என்ன நடந்தாலும் அதை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடைக்கலம் தந்ததற்கு நன்றி சொல்லிவிட்டு பெருமானார் ஒரு நாள் கூட அந்த யகூதியினுடைய பொறுப்பில் பெருமானார் இருக்க விரும்பவில்லை. வெளியேறிவிட்டார்கள். என்ன நடந்தாலும் அல்லாஹ் எது நாடியதோ அதுதான் நடக்கும் என்பதில் பெருமானார் இந்த சமூகத்திற்கு அழகான பாடங்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்க நிலைமை என்ன? அரபு நாடுகள் முழுக்க யகூதி நசராக்களோடு பல்வேறு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு எந்த ராணுவ கட்டமைப்பும் இல்லாமல் வெறுமனே கட்டிடங்களையும் பெரும் மால்களையும் பெரும் வியாபார யுக்திகளையும் அதை மட்டுமே மையப்படுத்தி சென்று கொண்டிருந்த அரபு நாடுகளுக்கு மத்தியில் இந்த யுத்தம் மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கிருக்கிற துபை உலகத்துடைய மோசமான கலாச்சாரம், உலகத்துடைய பட்டவர்த்தனமான கலாச்சாரம். துபை தாக்கப்பட்ட போது எல்லா இஸ்லாமியம் உலகளாவிய இஸ்லாமிய அறிஞர்கள் அதை வரவேற்பு கொடுத்தார்கள். காரணம், மிக மோசமான துபையினுடைய மன்னர்கள் தங்களுடைய வியாபார தளங்களை திறந்துவிட்டு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த ஆணும் எந்த பெண்ணும் துபையினுடைய எந்த நகரத்தில் எந்த லாட்ஜில் வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த கேள்வியும் துபை அரசாங்கமோ அல்லது அது சார்ந்தவர்களோ கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று உலகத்துடைய விபச்சாரத்துடைய அந்த வாசலை திறந்து விட்டது. இன்றைக்கு இருக்கிற அரபு நாடுகளில் ஒன்றான துபை. அல்லாஹ் கொடுத்த பெரிய அடி. வியாபாரம் தான் நம்முடைய நோக்கம். பெரும் கட்டிடங்களும் கலாச்சார நிகழ்வுகளும் உலகத்துடைய பார்வையும் நம்மின் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கத்தை விட்டு விலகி போனதன் மிகப்பெரிய அடையாளம் தான் இன்றைக்கு இருக்கிற துபையினுடைய மிக மோசமான கலாச்சாரம். எனவே இவர்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த அடியாக எத்தனையோ மில்லியன் லட்சம் டாலர்கள் அமெரிக்காவுக்கு துபை அரசாங்கம் வருடத்திற்கு ஒரு தடவை பெரிய பாதுகாப்பிற்காக ஒரு தொகை கொடுக்கிறது. மிகப்பெரிய தொகையை கொடுத்து எங்கள் நாட்டை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் சமீப 2 நாட்களுக்கு முன்பு அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் முறிக்கிற வகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? துபையினுடைய இஸ்லாமிய நாடு எடுக்கிற இந்த மோசமான முடிவை பார்த்து ஒரு 5 ஆண்டுகளாக சவுதியினுடைய அந்த மன்னர்கள் இவர்களெல்லாம் மன்னர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறை ஆட்சிக்கு வருபவர்கள். இந்த இஸ்லாமிய ஆட்சியினுடைய மன்னர்களுக்கு ஒரு பெரிய பொறாமை இருக்கிறது. எல்லோருமே துபை நோக்கியே செல்கிறார்களே, ஏன் மற்ற நாடுகளுக்கு வருவதில்லை என்கிற உள் ரீதியான ஒரு பகைமையின் விளைவுதான் சமீப 5 ஆண்டுகளில் சவுதி அரசாங்கத்துடைய மன்னர்கள் எல்லா வாசலையும் திறந்து விட்டார்கள். சினிமா தியேட்டர் ஜித்தாவிலே இன்னைக்கு சினிமா தியேட்டர் இருக்கிறது. மக்காவில் இருந்து வெறும் 90 கிலோமீட்டர் தான். ஹரம் ஷரீஃபில் இருந்து வெறும் 90 கிலோமீட்டர். இன்னைக்கு சினிமா தியேட்டர் வந்து விட்டது. ஜித்தாவில் சாராயம் குடிக்கலாம், சரியான ப்ரூஃபை காட்டினால் நீ சாராயம் மது அருந்தலாம், அதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது என்று சவுதி அரசாங்கம் சமீப நாட்களில் அறிவித்தது. பெண்கள் கார் ஓட்டலாம் என்று ஒரு அரசாங்கம் அறிவிப்பது. மணல்களில் சறுக்கி விளையாடுகிற விளையாட்டு, ஆண்கள் மட்டுமே விளையாடி கொண்டிருந்த விளையாட்டை சவுதி அரசாங்கம் சமீப காலங்களில் பெண்களும் அது போன்ற விளையாட்டை விளையாடலாம் என்றும், குதிரை பந்தயங்களில் பெண்கள் முழு ஆடை அணிய வேண்டியதில்லை, அவர்களுக்கு எந்த ஆடை தோதுவாக இருக்குமோ அந்த ஆடை அணியலாம். மற்ற துபை போன்ற நாடுகளில் எப்படி பெண்கள் சாதாரணமாக இருக்கிறார்களோ அதே போல இருக்கலாம் என்கிற தொடர் அறிவிப்புகள் எல்லாமே துபையை மையமாக வைத்து
கொஞ்சம் கொஞ்சமாக உதறி கொண்டு வருகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த யுத்தம் அழகான ஒரு முடிவை நோக்கி நமக்கு தந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் வலா தபகில் ஃபஸாத், பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பம் செய்பவனை அல்லாஹ் ஒருபோதும் விட மாட்டான். இந்த வார்த்தை இன்றைக்கு அமெரிக்காவுக்கு பொருந்தும். சமீப நாட்களில் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான செய்தி, தொடர்ந்து அரபு நாடுகள் முதற்கொண்டு இஸ்லாமிய நாடுகள் தொடர்ந்து அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டு கொண்டே வருகிறது. 2001 ஆப்கானிஸ்தானின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். சரியாக 22 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தான் சூறையாடப்பட்டது. 22 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தான் 2023 ஆரம்பத்தில் ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா வெளியேறியதாக அறிவித்தார்கள். நடந்தது என்ன? கிட்டத்தட்ட 1 கோடி ஆப்கானியர்களான இஸ்லாமியர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். சொல்லப்பட்ட காரணம் என்ன? உசாமா பின் லாடன் என்கிற ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு, அல் குவைதா என்கிற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு அங்கே மிகப்பெரிய அளவில் 1 கோடி இஸ்லாமிய மக்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். 2003 அதே போல ஈராக் தேசத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு ஈராக் தேசத்தினுடைய பல்வேறு நாடுகள் சூறையாடப்பட்டு அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்கள் என்று வெளியிலே பேசிக் கொள்ளப்பட்டாலும் வளர்ந்து வருகிற இஸ்லாமிய சமூகத்தை, வளர்ந்து வருகிற இஸ்லாமிய புள்ளி விவரங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை தருகிறது. இஸ்லாத்தை எப்படியாலும் அடக்கி விடலாம் என்று இவர்கள் இன்றைக்கு என்னென்னமோ திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் வல்லோன் அல்லாஹ் இவர்களுடைய திட்டத்தை எல்லாம் தவிடுபொடியாக்குவதை சமீப நாட்களில் அமெரிக்காவிலேயே பார்த்து வருகிறோம். இதுவரையும் அமெரிக்காவில் இல்லாத வகையில் பல இடங்களில் அமெரிக்க முஸ்லிம்கள் ஆட்சியை நிர்ணயம் செய்கிற அளவிற்கு அமெரிக்காவில் இஸ்லாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரமலானுடைய முதல் ஜுமாவில் நான் சொன்னேன், அமெரிக்காவுடைய நியூயார்க் மைதானங்களில் வைத்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த கோல்ஃப் விளையாடக்கூடிய மைதானங்களில் இஃப்தாருடைய தடல்புடலான விருந்துகளை பார்த்து அமெரிக்க மக்கள் ஆச்சரியத்திலே இருக்கிறார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஆனால் இஸ்லாமிய சித்தாந்தத்தை நாங்கள் ஏற்கிறோம். நாங்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஆனால் முஸ்லிம்களுடைய கொள்கைகளை நாங்கள் ஏற்கிறோம் என்று சொல்லி இஃப்தாருடைய மிகப்பெரிய ஏற்பாடு நியூயார்க் வீதிகளில் கிட்டத்தட்ட முதல் நோன்புகளில் பிரமாண்டமான ஏற்பாடு செய்யப்பட்டது. எங்கிருந்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்களோ அங்கேயே அல்லாஹ் இஸ்லாத்தை பலப்படுத்துகிறான் என்பது நாம் கண்கூடாக கண்டு வருகிற செய்தி. இஸ்லாமிய நாடுகளை ஒரு பக்கம் அடக்கி ஆள்வதோடு உலகத்தினுடைய பல்வேறு முதலாம் யுத்தம் என்று நடந்த யுத்தம் 1912-13 ஆண்டு உலகத்தினுடைய முதல் யுத்தம் நடைபெற்றது. எத்தனை லட்சம் மக்களை இந்த அமெரிக்கா போட்டு குவித்தது வரலாறு இருக்கிறது. இரண்டாம் உலகத்துடைய யுத்தம் 1947 சரியாக இரண்டாம் யுத்தம் முடிந்தது. பல கோடி மக்கள் அங்கே அமெரிக்காவினால் மிக மோசமாக கொலை செய்யப்பட்டார்கள். அதை தொடர்ந்து எல்லா நாடுகளின் மீதும் அத்துமீறுவேன் என்று சொல்லப்பட்ட இந்த அமெரிக்கா தொடர்ந்து காவு வாங்குகிற பணிகளை இந்த ஈரான் தேசத்தின் மீதும் தொட்டிருக்கிறது. ஆனால் வல்லோன் அல்லாஹ் ஈரான் தேசத்தை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஈரான் தேசத்திற்கு அல்லாஹ் தெம்பை தந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரையும் நடந்து முடிந்த ஆய்வுகளை பல்வேறு அரசியல் கூர் நோக்கர்கள் சொல்கிற போது இதுவரையும் வெற்றி என்பது ஈரான் தேசத்திற்கு என்று நடுநிலையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். பல்வேறு அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் முஸ்லிம்களை பார்த்து வாய்த்துலகும் மஸ்ததாக்கும், உங்களுடைய பலங்களை நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சக்திகளை நீங்கள் ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் சாதாரணமாக அந்த வசனம் கடந்து செல்லவில்லை. 3 விஷயங்களை அல்லாஹ் தொட்டு அல்லாஹ்
வைத்துக் கொள்ளுங்கள். குதிரையினுடைய பலத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவுடைய பலத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அறிவுதான் இன்றைக்கு போர்க்களங்களினுடைய வெற்றி தோல்வியை இன்றைக்கு அறிவுதான் நிர்ணயம் செய்கிறது. எங்கோ இருக்கிற பட்டனை தட்டுகிறான், எங்கோ இருந்து வந்து விழுகிற அந்த ஏவுகணைகள் எத்தனையோ ஆயிரம் மக்களை காவு வாங்குகிறது. அறிவு பலத்தை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த யுத்தம் கசப்பான யுத்தமாக இருந்தாலும் அல்லாஹ் இதிலேயும் சில படிப்பினைகளை வைத்திருக்கிறான் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஈரான் தேசத்திற்காக வேண்டி பிரத்யேகமாக தொடர்ந்து நாம் துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும். பெருமானார் யுத்தத்தை வேண்டாம் என்றார்கள். எனவே அமைதி நிலவி யார் யாரெல்லாம் அட்டூழியம் செய்கிறார்களோ, ஆயுத பலத்தை காட்டி யார் யாரெல்லாம் மற்ற மக்களை மிரட்டுகிறார்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு நீ அடி வைத்தா, உலக அமைதியை தா, உலகத்திலே சுபிட்சத்தை தா, உலகத்திலே சகோதரத்துவத்தை தா என்கிற அந்த பிரார்த்தனையை நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்திய நாடு பல்வேறு இஸ்லாமிய மக்களுக்கு பல்வேறு சிலர் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அது சின்ன சின்ன காரணங்களை சொல்லி பள்ளிவாசல், தர்காக்கள், இஸ்லாமியர்களுடைய சொத்துகள் இவைகளெல்லாம் புல்டோசர்களை வைத்து சர்வசாதாரணமாக இடித்துவிட்டு ஒரு பத்திரிகையில் ஒரு துண்டு செய்தியை போட்டுவிட்டு இப்படித்தான் நடக்கும் என்று வருங்கால இந்தியாவை குறித்து இப்போது பேசப்பட்டு வருகிறது. எச்சரிக்கையாக இருந்து இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் இஸ்லாமிய மார்க்கம் அமைதியோடு கடக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை சந்திப்பதை நீங்கள் விரும்பாதீர்கள். அதே நேரத்தில் ஃபைதா லகீதும் ஃபஸ்பிரு, எதிராளிகளை சந்தித்து விட்டால் நீங்கள் கோழைகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எதிராளிகளை சந்திக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் ஒரு காலம் நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிடாதீர்கள். பெருமானாருடைய 55ஆம் ஆண்டு பத்ர் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். அதற்கு அடுத்த 63வது வயதிலே பெருமானார் மரணிக்கிறார்கள். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் இடைப்பட்ட ஆண்டு, பெருமானாருடைய கடைசி 8 ஆண்டு. என்ன நடந்தது? 60 யுத்தங்களை பெருமானார் சந்தித்தார்கள். ஒரு யுத்தம், 2 யுத்தம் அல்ல, 60 யுத்தங்களை சந்தித்தார்கள். சஹாபாக்களோடு நேரடியாக 27 யுத்தங்களில் பெருமானார் கலந்து கொண்டார்கள். அதுவும் மிகப்பெரிய யுத்தங்களாக 9 யுத்தங்களில் தானே படையினுடைய தளபதியாக இருந்து படையை நடத்தி சென்றார்கள். போர்களை சந்திக்க வேண்டாம் என்றார்கள். ஃபைதா லகீதும், அப்படி ஒரு போர் உங்களின் மீது திணிக்கப்பட்டால் ஃபஸ்பிரு, அந்த போரிலே நீங்கள் கவனமாக இருங்கள். அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு ஈரான் தேசம் பலமாக பிடித்து தன் எதிராளிகளை களம் கண்டு இன்றைக்கு அவர்களுக்கு தக்க பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈரான் தேசத்தை அல்லாஹ் சக்திப்படுத்துவானாக. அநியாயமும் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அல்லாஹ் தகுந்த பாடங்களை அல்லாஹ் கற்பிப்பானாக. பலகீனங்களை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அவர்களுடைய ராணுவ தளவாடங்களை அல்லாஹ் சுக்கு நூறாக அல்லாஹ் ஆக்குவானாக. பலஸ்தீன் மக்களையும் பலஸ்தீனத்திற்காக குரல் கொடுத்துக் கொண்டு தன் பெரும் தியாகங்களை செய்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய நாடுகளுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலேயும் ஒற்றுமையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வரக்கத்தான இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க முடியாமல் சிரமத்தோடும் அச்சத்தோடும் போர் பதட்டத்தோடும் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் நல்லதொரு சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. நமது நாட்டிலேயும் அல்லாஹ் நீதியையும் நேர்மையையும் தர்மத்தையும் சட்டத்தையும் அல்லாஹ் நிலைநாட்டி அருள் புரிவானாக. அதற்கு எதிராக இருக்கிற எல்லா